நேத்ரா டிவி ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உலக வாழ் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் சிங்கள புத்தாண்டினை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டானது சமாதானமும் சாந்தியும் சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு வருடமாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த புத்தாண்டினை முன்னிட்டு விசேட நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய இந்த விசேட நிகழ்ச்சிக்கு யார் வருகை தந்திருக்கின்றார்கள்? இவருக்காக ஒரு புதிய ஒரு அடையாளம் அல்லது ஒரு புதிய ஒரு முகவரி தேவையே இல்லை. காரணம், எங்களுடைய இலங்கையின் இசைத்துறையில் கடந்த 3 தசாப்தங்களை தாண்டி தனக்கான ஒரு தனி இடத்தையும் தனக்கான ஒரு தனி அடையாளத்தையும் கொண்ட இலங்கையின் சிரேஷ்ட இசைக்கலைஞரான திரு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினம் இந்த புத்தாண்டு சிறப்பு நட்சத்திர சந்திப்பினூடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்களுக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று முதலில் நாம் நேத்ரா அலைவரிசையினூடாக அண்ணா உங்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நேத்ரா ரசிகர்களுக்கும் உங்களுக்கும் உலகளாவிய ரீதியில் உள்ள இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுற எல்லா உயிரினங்களுக்கும் மனமார்ந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம், 3 தசாப்தங்களாக எங்களுடைய நாட்டு இசைத்துறையில் தனக்கான தனி இடத்தினை வகித்தவர் தான் இவர் என்று. எனவே இவருடைய பாதை எவ்வாறு, ஆரம்பம் எவ்வாறு என்பது நாம் கேட்பதை விட இந்த 30 வருடத்திற்குள்ளே ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். அந்த 30 வருடத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருந்திருக்கும். அந்த ஞாபகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். மறக்க முடியாதுனாக்க எப்பயுமே மறக்க முடியாத அந்த முதல் மேடை தான். அப்போ 30 வருடம்னு சொன்னதுக்கு என்ன, அதுக்கு முன்னே நான் ஸ்கூல் படிக்கிற நேரமே 1989ஆம் ஆண்டு என்னுடைய முதல் மேடை. நான் பிறந்த வருடம். ஆமாம். அப்போ எங்கள் ஊரில் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அன்றைக்கு தான் முதல் ஒரு எலக்ட்ரானிக் ட்ரம்ஸை நான் நேரடியாக பார்க்குறேன். அப்போ தான் அந்த எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் வந்து இலங்கையில் அறிமுகமாயிருக்கு. அந்த நிகழ்வுக்கு அந்த சவுண்ட்ஸில் முத கொண்டாந்துருக்காங்க ஒரு ரெட் கலர் ட்ரம் செட். அது இன்றைக்கும் பசுமையாக எனக்கு ஞாபகமாக இருக்குது. அது உள்ளுக்கு போயிட்டு அதில் எப்படி சத்தம் வரப்போகுது, ஏன்னா எலக்ட்ரானிக்னாக்க மெஷின்லாம் கனெக்ட் பண்ண தானே சத்தம் வரும். அப்போ சும்மா தட்டுனா சத்தம் வராது. அப்போ அதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அதை என்றைக்குமே மறக்க முடியாது. புதிய அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக. ஆமாம். அது உண்மையிலே நிச்சயமாக ஒவ்வொரு கலைஞருக்கும் தனக்கான கிடைத்த அந்த முதல் மேடை, முதல் அனுபவம், தன்னுடைய துறையினூடாக இருக்கின்ற அந்த அனுபவத்தை யாராலுமே மறக்க முடியாது. அப்படியான ஒரு பசுமையான ஒரு ஞாபக மூட்டலோடு நாம் நிகழ்ச்சியினை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் ஏற்கனவே கூறியது போல தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டுத்தான் இந்த சிறப்பு நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இன்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இந்த 2 இனங்களுக்கான இன ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற விதத்தில் கருப்பையா பிள்ளை பிரபாகரன் என்கின்ற இந்த சிரேஷ்ட கலைஞரின் மூலமாக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பாடலான ஞாபகமாய் மறந்ததென்ன என்ற பாடலோடு நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். அண்ணா, இந்த பாடலை நீங்கள் எனக்கு அனுப்பிய உடனே நான் ஆச்சரியமான ஒரு விடயம், இந்த பாடல் வரிகள் அது என்ன ஞாபகமாய் மறந்ததென்ன. இதிலும் முக்கியமான விஷயம், இந்த பாடல் வரிகளை, தமிழ் மொழியிலான பாடல் வரிகளை நீங்கள் தான் எழுதியிருக்கிறீர்கள். சிங்கள மொழி மூலமான பாடல் வரிகளை எங்களுடைய சிரேஷ்ட பாடலாசிரியர் நிலாரிம் காசிம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அது என்ன ஞாபகமாய் மறந்ததென்ன? புத்தாண்டுக்கு ஒரு நல்ல கன்செப்ட். அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இந்த பாட்டு தமிழ் சிங்களம் கலந்திருக்கு. ஒரு சரணம் தமிழ்ல, ஒரு சரணம் சிங்களத்துல. 2 பாடலாசிரியர்கள், தமிழ்ல நான் எழுதியிருக்கிறேன், சிங்களத்துல அண்ணா எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்துலயே அந்த ஒற்றுமை பற்றி பேசுறோம். இந்த ஒற்றுமைக்கான இந்த ப்ரொடக்ஷனை செஞ்ச அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த நேரத்தை நன்றி தெரிவிக்கலாம். அதாவது இது கனடியன் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்க சம்பந்தப்பட்ட நிறுவனம். மலையகம் 200ங்கிற அந்த கன்செப்டுக்கு அதில் இன ஒற்றுமை சம்பந்தமாக மலைய மக்கள் சம்பந்தமான ஒரு ப்ரொடக்ஷன். அது
UPSACங்கிற மலையகத்தை சார்ந்த நிறுவனமும் NLEAPங்கிற கனடிய நிறுவனமும் இதை அவங்க தான் இதை ப்ரொடக்ட் பண்ணினாங்க. இதை கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்து திருநாவுக்கரசுங்கிற அதிகாரியும் சந்தனம்ங்கிற அதிகாரி. இந்த நேரத்தில் அவருக்கு முதலே நன்றி தெரிவிச்சுட்டு, ஞாபகமாய் மறந்தது என்ன, அதாவது நாங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஞாபகமாக மறந்துட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு எப்படி உங்களுக்குள்ளே வந்தது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் பொதுவாக இந்திய பாடல்களை ரசிக்கின்றோம், இந்திய பாடல் ஆசிரியர்களுடைய பாடல் வரிகளை பிரமிப்பாக பார்க்கின்றோம். எப்படி இந்த பாடலை எழுதியிருப்பார், எப்படி இந்த வரிகளை அவருக்கு தோன்றி இருக்கும் என்று. ஆனால் நிச்சயமாக நாமும் ஞாபகமாய் மறக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலும் இப்படிப்பட்ட சிரேஷ்ட திறன் வாய்ந்த கலைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாமும் ஞாபகமாய் தான் மறந்து கொண்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம ரசிகர்களுக்கும் சொல்லலாம், எங்களை எல்லாம் ஞாபகமா மறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பாடலுடைய உருவாக்க, அதாவது தயாரிப்பு குழு வீரர்களை பற்றி அண்ணா ஞாபகப்படுத்தியீர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் யார், எப்படி இந்த பாடலுக்கான உருவாக்கம், காட்சி அமைப்புகள் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து அந்த இன ஒற்றுமை சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் மலையக மக்களுடைய வறுமை சம்பந்தமாகவும் இந்த பாட்டு வரிகள் இருக்குது. இதை பாடியிருக்கிறது வந்து ராய் ஜக்சனும் சாகித்யா அவர்களும் பாடினாங்க, ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பின்னணியில் நடிச்சும் இருக்கிறாங்க. இந்த பாட்டு இன்டர்லூட் கிடையாது, இன்டர்லூட் வந்து டயலாக். அப்போ அதை டயலாகை வந்து சிங்கள வெர்ஷன், சிங்கள அந்த பெயின் அதை சொல்கிறது வந்து பிரான்சிஸ் அப்படிங்கிற சிங்கள மேடை நடிகர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, பிரான்சிஸ் சேவியர். தமிழ் அந்த இன்டர்லூட் போர்ஷன் வர நேரம் அதுக்கு பேசுகிறவங்க வந்து பெர்னாண்டோ செல்வம் பெர்னாண்டோ அம்மா, பழம்பெரும் நடிகை, அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி காட்சி அமைப்புகள்லாம் நாங்கள் சில இடங்களில் மலையகத்தில் நேரடியாக போயிட்டு அந்த தோட்ட லயன்களில் அந்த மக்களையே நடிக்க வச்சுருக்கோம். சில பாடல்களில் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு போகல, அந்த இடத்துல என்ன இருக்கோ இதுதான் கான்செப்ட் அப்படின்ட்டு இந்த விஷுவல் டிரெக்ஷன் நான் தான் பண்ணினேன். அதாவது அண்ணா ஒரு இசைக்கலைஞர், இசை அமைப்பாளர், பாடலாசிரியர், இப்பொழுது ஒரு இயக்குனராகவும் மாறிவிட்டீர்கள். அது மாற்றப்பட்டது. அப்போ இதுக்குரிய அந்த கேமரா ஒளிப்பதிவெல்லாம் வந்து எங்கள் நண்பர் மாவனில், அதாவது ஹட்டன் சலீம் மற்றும் அவருடைய மகன் ஷஃப்ரான் சலீம், இவங்க தான் கேமரா டிரெக்ஷன்லாம் பண்ணி எடிட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி தந்தாங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்க, ரசிங்க. நிச்சயமாக இவ்வளவு நேரம் ஞாபகமாய் மறந்தது என்ன என்ற பாடலை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த பாடலை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உங்களைப் போலவே எனக்கும் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பாடலை உருவாக்கியவரோடு சேர்ந்து ஞாபகமாய் மறந்தது என்ற பாடலை பார்த்து ரசித்துவிட்டு மீண்டும் இணையலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த புது வருடத்தை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட, வழங்கப்பட்டு இருக்கின்ற நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷத்தோட எங்கள் தோட்டத்து சனங்க இங்கே தொழிலுக்கு வந்து 200 வருஷம் ஆயிடுச்சு. என் வீட்டு ஓய்வூதிய காசை எடுக்கணும், கொழும்புக்கு போகணும். ஆனால் எனக்கு தமிழை தவிர வேறு எந்த பாஷையும் தெரியலையே. இதுக்குன்னு ஒரு புரோக்கர் இருக்கான், ஆனால் வாங்கின காசில் பாதியா அவனே எடுத்துக்கிறான். எங்களோட நிலைமை இதானா? இதுக்கு ஒரு விமோசனமே இல்லையா?
රසරස ගානේ විසමුසු කෙරුවේ නපුරුම මිනිසුන් එකතු වෙලා කොමටද වෙනසක් එක මිහි මව්ගේ ප්‍රේමය පතුරව් එක විලසේ හද බස සමවේ සැමගේ රුහිරෙන් ලියවේ සෙනෙහේ කවිගේ මම ඉතින් දන්න කාලේ පටන් මගේ කර්මාන්ත කෘෂි කර්මාන්ත. මට චරවත් මිනිස්සු මුණ ගැහෙනවද මේ රස්සාව කරනකොට උඩහ පළාත් වලින් යාපනයෙන් ඔය නුවර එළිය පළාත්. හැබැයි තියෙන ප්‍රශ්නේ තමයි මොන යම් හේතුවකින් මට කතා කරන්න පුළුවන් සිංහල විතරයි. ඒ අයට සිංහල බෑ. ඒ අය අපේ දිහා හිතකින් බලනවද මන් දන්නෙත් නැහැ. මම නම් එහෙම හිතකින් හිතන්නේ නැහැ. මම මේ හැමෝමින්ගෙකුටම එක වගේම ලෙන්ගතුයි. තියෙන ප්‍රශ්නේ තමයි භාෂාව බැරි නිසා අපිට sannivedana කරගන්න බැරි එකයි. භාෂාවක් නැත්තම් හොඳයි කියලා හිතෙනවා එක වෙලාවක. යාචක ගීත ගැයුවා. இன்றைய தினம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியான நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சி. இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு ஏற்ற வகையிலான ஒரு பாடலோடு தான் நாம் நிகழ்ச்சியினை ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது 2 மொழிகளிலான ஒரு பாடலை நாம் ரசிகர்களுக்கு வழங்குகின்ற பொழுதுதான் சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு தடையுமின்றி அந்த பாடலை ரசிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரே நேரத்தில் ஒரு பாடலின் மூலமாகவே கிடைக்கின்றது. நிச்சயமாக அந்த உருவாக்கத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்ததாக அண்ணா, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் இந்த பாடல் வரிகளோடு அண்ணாவினுடைய வாழ்க்கை அனுபவத்தை சம்பந்தப்படுத்தி சொன்னீர்கள். ரசிகர்களே ஞாபகமாய் எங்களை மறந்ததென்ன என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள். நிச்சயமாக அண்ணா, ஒரு இலங்கை கலைஞராக அந்த வார்த்தைகள் எனக்கு சற்றொரு பாதிப்பை கொடுத்தது. எனக்கு ஒரு மனதிற்குள்ளே ஒரு கவலையை கொடுத்தது. ஏன்னா காரணம், ஒவ்வொரு கலைஞரும் எதிர்பார்ப்பது முடிந்தளவு மக்கள் எங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், மக்கள் எங்களுடைய திறன்களை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும், கைத்தட்டல்களை வழங்க வேண்டும், எங்களுக்கான கேள்வி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கலைஞருடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய அனுபவத்தினூடாக 80-90களில் அதிகளவில் நாமும் தொலைக்காட்சிகளில் எங்களுடைய நாட்டு இசைக்கலைஞர்களுடைய பாடல்களை பார்த்திருக்கின்றோம். இசைக்குழுக்கள் இந்திய பாடல்களோடு இணைந்து, அதே போல எங்களுடைய நம் நாட்டு பாடகர்களோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தும் கேட்டும் ரசித்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு இசை நிகழ்ச்சியினை பார்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. இந்த ஒரு நிலைமையை பற்றி ஒரு மூத்த கலைஞர்களாக அண்ணா என்ன உணர்கின்றீர்கள்? அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியிலே இந்தியாவை தவிர்த்த வேறு எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறாங்களோ எல்லாருமே அவங்களுடைய நாட்டில் உள்ள
திறமைகளை வந்து பார்க்குறத விட்டு, ஏன்னா இந்தியாவில் உள்ள அந்த மீடியாங்கிறது பெருசு, அந்த வியாபாரமாக இருக்கட்டும், அதோடைய மக்கள் தொகையாக இருக்கட்டும், அதை பிரமிப்பாக, ஏன்னா இப்போ நான் நினைக்கிறேன் 75 மார்க்கெட்டிங், ஆமாம் சந்தைப்படுது, 75 வருடம் சினிமா வந்து 100 வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த தமிழ் சினிமா எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டாக பண்ணினாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்டார் வேல்யூ இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதுலேயே ஊறி ஊறி இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் வந்து ஃபுல்லாக, ஏன்னா நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மையை சொல்லி ஆகணும். இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டாக்க, இலங்கையில் உள்ள இந்த லோக்கல் சேனல்ஸ், இதை சேனல்ஸாக இருக்கட்டும், ரேடியோ சேனல்ஸாக இருக்கட்டும், நம்ம மக்கள் வந்து இதை பார்க்குறதும் கேட்குறதும் ரொம்ப குறைவு. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி டிஷ் டிவி போட்டு அந்த இந்தியன் சேனல்ஸ் தான் பார்க்குறாங்க. அப்போ அதில் உள்ள பிரபலங்கள், அதில் உள்ள நட்சத்திர அந்தஸ்து பெற்றவங்க மேலே இவங்க ரொம்ப விருப்பமாக இருக்காங்க, அவங்கள பார்க்க ரசிக்கிறாங்க. அப்போ இங்கே உள்ள அந்த இதுகளை பார்க்காததுனால இங்கே உள்ள ப்ரொடக்ஷன்ஸும் அப்படியே கம்மி ஆயிருச்சு. சேம் டைம் இங்கே உள்ள கலைஞர்களையும் நம்ம மக்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு முன்னுக்குள்ள ஜெனரேஷனில் இப்போ நீங்கள் சொன்ன 80களில் இருந்த ஜாம்பவான் இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்களை வந்து இப்போ உள்ள யங் ஜெனரேஷன்ட்டு கேட்டால் அப்படி இருந்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டு நான் மனம் வந்து கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இப்போ எங்களையுமே தெரியாது நிறையா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், இந்த 2K கிட்ஸ்னு வர நிறைய பேருக்கு இந்த நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இந்த வரலாறுலாம் தெரியாது நிறைய பேருக்கு. அப்போ இப்போ வந்து இயந்திரமயம் நிறையா ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 10-15 வருஷம் பெரிய எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு பட்டனில் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அப்போ அதனால இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, அவங்களுக்கான வரவேற்பும் ரொம்ப குறைவு. ஆமாம். அப்போ எல்லாருமே அந்த இயந்திரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ரசிகர்கள்டையும் ரசனை மாறிடுச்சு. அப்போ சில நேரம் நமக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். ஒரு மேடை நிகழ்ச்சினாக்கா என்ன பாட்டு போட்டால் அவங்க ரசிக்க போகிறாங்க, கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்படி போட்டால் அப்படிம்பாங்க, அப்படின்னா இப்படிம்பாங்க. ஆடியன்ஸ் வந்து வேறு மனநிலையில் இருக்காங்க, அவங்கள புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நாங்கள் என்ன செய்கிறோங்கிறதுனால அமைதியாக இருக்கிறோம். மோஸ்ட்லி ரைட்டு, இவங்க ஏமாத்திடலான்னாக்கா டப்பாங்குத்து போட்டு ஏமாத்திடலாம், நீங்கள் ஆடுங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து டக்கு 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 இதை ஒரு ஆயுதமாக வச்சு நாங்கள் பயணிக்கிறோம் மேடைகளில். அப்போ நல்ல இசை, உயிரோட்டமான ஒரு உணர்வு தரக்கூடிய அந்த என்னது நம்ம மைண்டை அர்த்தமான பாடல்களாக இருக்கட்டும், உங்களோட இதயத்தையோ உங்களோட மூளையோ ஏதோ பண்ணுற உணர்வுகளை தர இசையாக இருக்கட்டும், இதை கேட்குறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை. அப்போ அதில் பயணித்த கலைஞர்கள் வந்து தோத்துட்டோம், அவ்வளோதான் சொல்லுது. அண்ணா கூறிய ஒரு விடயம் நிச்சயமாக நானும் ஒரு கலைஞராக அதை இந்த நிகழ்ச்சியினூடாக பார்க்கின்ற ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நாம் அனைவரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் சினிமாவாக இருக்கட்டும், இசைத்துறையாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு துறைகளை, ஊடகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கொஞ்சமாவது அந்த துறையில் எங்களுக்கு முன்னால் யார் இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட படைப்புகளை உருவாக்கி மக்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்ற கொஞ்சமாவது அந்த தேடல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நான் அதை நம்புகின்றேன். இப்பொழுது நான் ஒரு ஊடகவியலாளராகவோ அல்லது நானும் எங்களுடைய இலங்கை சினிமா துறையில் பயணிக்கின்ற ஒரு கலைஞராக இருக்கின்ற பொழுது நான் அவ்வாறான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினை பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் கூட எங்களுடைய மூத்த இசைக்கலைஞர்கள் யார் என்று கேட்டால் தெரியாது என்று தான் சொல்கின்றார். எனவே தயவு செய்து நீங்கள் இந்த இசைத்துறையில் இருக்கின்றீர்களானால், ஏதாவது ஒரு துறையில் இருக்கின்றீர்களானால், அண்ணா கூறியது போல உங்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்களுடைய வரலாறினை கொஞ்சமாவது தேடி அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் நிச்சயமாக உங்களுக்கும், நீங்கள் உங்களுடைய காலம் முடிந்ததன் பின்பதாகவும் கூட உங்களை பற்றியும் யாராவது தேடி பார்ப்பார்கள் என்ற ஞாபகம் இருந்தால் நிச்சயமாக நாம் எங்களுடைய சிரேஷ்ட கலைஞர்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம், தேடி பார்ப்போம், அவர்களை மரியாதை செய்வோம் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆனால் அடுத்ததாக இப்பொழுது இந்த உலக நாடுகளில் நடக்கின்ற, நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் ஒரு பிரச்சனை இந்த யுத்த காலம். யுத்தம் என்பது நிச்சயமாக யாரும் யுத்தத்தில் வெல்பவர்கள் இல்லை. எல்லாருமே ஒரு விதத்தில் யுத்தத்தின் மூலமாக ஏதோ ஒரு பெரிய விடயங்களை இழந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே யுத்தம் என்பது வெற்றி காண்கின்ற ஒரு விடயமாக, யுத்தத்தில் யாருமே வெற்றி பெறுபவர்கள் இல்லை என்பதுதான் உண்மையான விடயம்.
இந்த காலத்துக்கு ஏற்ற வகையிலான மிகவும் ஒரு உருக்கமான அர்த்தமான உலக சமாதானத்திற்கான ஒரு பாடலை நீங்கள் எழுதி இருக்கின்றீர்கள், உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஆயுதமே நீ ஓய்விடு, அன்பே நீ வென்றிடு, அன்பாலே வென்றிடு. இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், கருப்பையா பிள்ளை பிரபாகரன் என்று சொன்னால் பலரும் ஒரு இசைக்கலைஞராகவும் ஒரு பாடகராகவும் தான் அண்ணாவை எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்ற அரச விருதினை வென்ற ஒரு பாடலாசிரியர் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்குள்ளே இத்தனை திறமைகளான அதிலும் விருது வெல்கின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு பாடலாசிரியராக இருக்கின்றீர்கள் என்பது நிச்சயமாக ஒரு பாராட்டக்கூடிய விடயம். அதிலும் அண்ணாவோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாடலினுடைய வரிகளை நாம் கலந்துரையாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பாடலுக்கு விருது, இந்த வரிகளுக்கு விருது கொடுக்காவிட்டால்தான் அது மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்து விடும். அண்ணா, ஆயுதமே நீ ஓய்விடு அந்த பாடலை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நன்றி. இந்த நேரத்தில் அந்த விருது சம்பந்தமாக சொல்லி விருது தந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் அதுக்காக பரிந்துரை செய்தவர்களுக்கும் நன்றி. இந்த பாட்டு வந்து அந்த நேரமே இது செய்கிற நேரமே எனக்கு இந்த சமாதானம்ங்கிறதுல எப்பயும் உலகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னுடைய எப்பயும் நான் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிற ஒரு பர்சன். அப்போ அந்த ரீதியில் இது இயல்பாக வந்த வரிகள் தான். அப்போ கடவுள் தான் தந்தார். எனக்கு அந்த திறமை இருக்கான்னு சொல்ல முடியாது, எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறதுனால அந்த வரிகளில் கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். இதில் எண்டிங்கில் ஒரு வேர்டும் இருக்குது, அறிவுபூர்வ சிந்தனை செய், இதயபூர்வ முடிவு செய் அப்படின்னு ஒரு வரியும் இருக்குது. அப்போ இதை உருவாக்குற நேரம் இதில் தென்னிந்திய பின்னணி பாடகர் மனோ அவர்கள் பாடியிருக்கிறாரு. இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. அதாவது நான் இது ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு இந்த இந்திய மாயை இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே. அப்போ எனக்கு தெரியும் இதே பாட்டை இலங்கையில் உள்ள எம் சிவகுமார், கே மஹிந்தகுமார், இர்ஃபான் இவங்கெல்லாம் பாட வச்சு இதை சக்ஸஸ் பண்ண இயலும். எனக்கு எனக்கும் ஒரு அந்த ஸ்டார் அந்தஸ்தை நாடி போக வேண்டிய ஒரு தேவை நம்ம மக்கள் மூலமாக இருக்குது. அப்படிங்கிற நேரம் நானும் டார்கெட் பண்ணேன். சரி, இப்போ இது இந்த உலக சமாதானங்கிற நேரம் என்னுடைய ஒரு அந்தஸ்தை நான் இது பண்ணிக்க நாங்கள் ஒரு விஐபியை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் தாண்டி அண்ணா இந்த பாடலுக்கான ஒரு ஒரு என்ன சொல்ற விரிவுபடுத்தலுக்காக இந்த பாடலினுடைய அறிமுகம் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதற்கான ஒரு விரிவுபடுத்தலுக்காகவும் கூட நீங்கள் நிச்சயமாக இந்திய கலைஞரை பாவித்திருக்கலாம். ஏன்னா ஒரு உலக அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் அணுகுனது எஸ்பிபி சார் அவர்களை. அவர் கண்டெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அவர் எந்தவித கொடுப்பனவும் கேட்கல. ஸ்ரீலங்காவில் நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன். அவர் அந்த அமெரிக்கா டூர் இதில் இருந்தார். 8 மாதம் டைம் கேட்டிருந்தார். அப்போ அந்த 8 மாதம், ஏன்னா நான் 8 மாதங்கிறது நமக்கு ஒரு இந்த ப்ரொடக்ஷனே செய்ய முடியாமல் போயிடலாம் அப்படிங்கிறதுனால ரைட். அப்போ சார் எஸ்பிபி சார் இல்லை. அப்போ அடுத்த ஆப்ஷன் மனோ சார் கான்டாக்ட் பண்ண இமீடியட்லி அவர் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ உடனே அவருக்குரிய கொடுப்பனெல்லாம் எங்களுடைய சொந்தக்காரர் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, மகாராஜா. அவர் மெயின் ஸ்ட்ரீட் நிறுவனத்தில் கடை பேர் சொல்லலாமா, அப்சரா டெக்ஸ்டைல். அவரை கண்டெக்ட் பண்ணி அவர் எனக்கு அந்த கொடுப்பனை உடனே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் இல்லாமல் சாத்தியப்படுத்த அந்த ஸ்டூடியோ கொடுப்பனவு மற்றும் மனோ அவர்களுக்கு கொடுப்பனெல்லாம் கொடுத்து ஆன்லைனில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஆன்லைனில் நாங்கள் 2 பேரும் வீடியோவில் இருந்து ட்ரக்கை நாங்கள் இங்கே செஞ்சு இமெயில் பண்ணியாச்சு அங்கே உள்ள ஸ்டூடியோவுக்கு. அப்போ அவர் ஸ்டூடியோவுக்கு வந்த பிறகு நாங்கள் 2 பேரும் ஃபோனில் கதைச்சி, அப்போ அவங்களாம் பெரிய ஜாம்பம் நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. டியூனை கேட்ட உடனே அவர் இது பண்ணார். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இல்லை அவர் லைனில் வரட்டும் அப்படின்னு கேட்டு அவங்களோட ரொம்ப சிம்பிளிசிட்டியை சொல்லணும். என்னன்னா அவங்க உலக பிரபலம் பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் இந்த வேலைன்னு வார நேரம் அவர் இல்லை சார் நீங்கள் இசையமைப்பாளர், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதான் நான் செய்யணும். அவர் ஒரு ரொம்ப பணிவா அப்படி காரணமாகத்தானே அவர்கள் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள். ஆமாம், அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்போ அந்த இடத்துல இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அவர் பலவிதமாக பாடி காட்டினேன். நான் சொன்னேன் சார் இதுவும் சொல்கிற இதில் நான் இல்லை, நீங்கள் இது நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் ஒரு இசையமைப்பாளரும் கூட, அதனால் நீங்கள் பாடுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த வரிகளை கேட்டோன்னா அதுக்கு என்ன உணர்வு கொடுக்கணும், என்ன ஏற்றத்தாழ்வு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடுங்க. 1 டேக் தான்.
ஒன் டேக்கில் முடிச்சிட்டாரு. முடிச்சு அப்புறம் அவரோட அந்த வாய்ஸ் ப்ரொஜெக்டை வேறு எங்கே நாங்கள் மெயில் மூலமாக எடுத்து எல்லாம் பண்ணினோம். மிக்சிங் மாஸ்டர்லாம் இங்கே பண்ணினோம். அந்த விஷுவல் அவரை கொண்டாடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணினேன். அவரும் பிஸி, நம்ம அங்கே போகிறதுக்கான பொருளாதார சிக்கல் அப்படிலாம் இருக்குது. அதனால இந்த அவரோட டைட்டில் அவரோட ஃபோட்டோ மட்டும் போட்டு நாங்கள் இங்கே விஷுவல் இது பண்ணிட்டோம். இந்த பாட்டை விஷுவல் டிரெக்ஷன் பண்ணது வந்து மட்டக்களப்பு கிருஷ்ணகாந்தன், வேவ்ஸ் டான்சர்ஸ்னு இருக்கிறாங்க. அவர் தான் இதை விஷுவல் பண்ணது. இது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு, ஏன்னா இந்த ப்ரொடக்ஷனை பரவலாக எல்லாரும் நாங்கள் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிற ரீதியில் பரவலாக்க நேரம் இது வந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கலைஞர்கள் இணைந்து கேமரா அதெல்லாம் வந்து அங்கே யாழ்ப்பாணம் இந்த இது சேர்ந்து இது பண்ணியிருக்கோம். இதை பாடினது வந்து இப்போ மனோசரோட சேர்ந்து நீலுச்சி ஜெயசிங்கம், ரணில் ஜிகேந்திரா, அவர் ஒரு சிங்கள கலைஞர். ஆனால் அவர் சிங்கள கலைஞராக இருந்தாலும் அவர் அனைவரின் மத்தியிலும் பிரபல்யமாக இருப்பது ஒரு தமிழ் பாடகராகத்தான். அப்ப இதுல அந்த ஸ்டார்ட்லயே வருது அன்பிலார் எல்லாம் தமக்குரியார். பாருங்க, ஒரு சிங்கள கலைஞர் என்ன திருக்குறள் பாட வச்சிருக்கு, அது அழகா அச்சட்டா பாடி இருக்கிறாரு. அப்ப அந்த போர்ஷன்லாம் அவர் பாடினாரு. அளவு கோரஸ் ஹம்மிங்ஸ் எல்லாம் அவர் பாடினாரு. ரொம்ப எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி செஞ்சாங்க. இதையும் ரசிகர்கள் எங்களோட சேர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக உலக சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பாடல். எங்களுடைய நாட்டின் அதி உயர்ந்த விருதான அரச விருதும் வெல்லப்பட்ட ஒரு பாடல். மிகச்சிறந்த பாடல் வரிக்கான அரச விருதையும் தன்வசமாக்கி கொண்ட ஒரு கலைஞரோடு தான் இன்று நாம் இந்த புது வருட நட்சத்திர சந்திப்பினூடாக உங்களை பார்த்து உங்களோடு இணைந்து நாம் இந்த நிகழ்ச்சியினை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு நேரம் நாம் பேசிய அந்த உலக சமாதானத்திற்கான அந்த மிக அற்புதமான பாடலை இப்பொழுது உங்களுக்காக நாம் வழங்குகின்றோம். பாருங்கள், ரசியுங்கள், அதே போல சிந்தியுங்கள். உரையுள் இன்றி அகதியனும் புது ஜாதி இவ்வுலகில் இனி வேண்டாம் மனிதம் விண்வெளியில் இடம் தேடி விரயம் செய்வாயே கோடி தன்னிலத்தில் தான் வாழ உதவி செய். தோட்டாக்கள் அறியாதே மகாத்மா இதயத்தை தோளானி பறிக்காதே நம்மம்மா உதிரத்தை. அறிவு பூர்வ சிந்தனை செய், இதய பூர்வ முடிவு செய். உலகில் வாழவிடு.
நமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இன்றைய தினம் இந்த புது வருட நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக எங்களோட இணைந்திருக்கின்றார் எங்களுடைய சிரேஷ்ட இசைக்கலைஞரான திரு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்கள். மிகவும் சிறந்த முறையில் இந்த காட்சி அமைப்புகளை ஒரு வித்தியாசமான முறையிலும் அமைத்திருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக உலக சமாதானம் என்பது அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் விடயம். நிச்சயமாக நாம் முடிந்தளவு நாம் அனைவருமே பிரார்த்திப்பது இந்த உலகில் அனைத்து கோணங்களிலும் அனைத்து திசைகளிலும் சமாதானம் பரவட்டும் நிலவட்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அடுத்ததாகவும் ஒரு பாடலை நீங்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த பாடலும் அரசு விருதினை வென்ற ஒரு பாடலாகவே தான் அமைந்திருக்கின்றது. அதாவது மிகச்சிறந்த இசையமைப்பாளருக்கான அரச விருது மற்றும் வருடத்தின் மிகச்சிறந்த பாடலுக்கான அரச விருதையும் வென்ற ஒரு பாடலைத்தான் அடுத்து நாம் ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். இந்த பாடலுடைய கருப்பொருளானது மிகவும் ஒரு சிந்திக்க வைக்கின்ற ஒரு கருப்பொருளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது 200 வருடங்களை தாண்டி எங்களுடைய இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மாபெரும் ஒரு முதுகெலும்பாக சக்தியாக ஒரு தூணாக திகழ்கின்ற மலையக மக்களுடைய வாழ்வியலை சொல்லுகின்ற ஒரு பாடலாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு மலையகத்தை நாம் சென்று பார்க்கின்ற பொழுது மலையகத்தினுடைய அந்த அழகில் நாம் எம்மையே மறந்து விடுகின்றோம். ஆனால் அந்த அழகின் உள்ளே அந்த மக்கள் படுகின்ற அவஸ்தைகளையும் வேதனைகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம் என்பதுதான் மாபெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய நாள் வரை அவர்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் வெறும் கனவாகவே தான் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுடைய வேதனை, அதே போல் அவர்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த பாடலை அண்ணா உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பாடலுடைய உருவாக்கம், பாடல்கள் யார் பாடினார்கள், பாடல் வரிகள் இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பாடல் பாடிக்கிறது இளம் இன்று புதிய வரவுகளில் சிறப்பான வளங்களுக்கு தந்துட்டு இருக்கிற பிரனீஷா அவரோடு சேர்ந்து நிலட்சி ஜெயவீரசிங்கம் மற்றும் ஈழத்து இளையராஜா அப்படின்னு பேர் எடுத்த ராஜ் பிரதாபன் அவரும் பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டு வரிகள் நான் எழுதியிருக்கிறேன். இதில் அந்த கன்செப்ட் இதுதான். அதாவது மலையகத்துக்கு இந்த தோட்ட தொழிலாளிகள் 200 வருடம் ஆகியும் அவங்க இன்னும் லைனில் தான் இருக்கிறாங்க. அந்த இலக்கை விட்டு இன்னும் வெளியே வர்றதுக்கான ஒரு போராட்டமாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது சம்பந்தமான ஒரு வெளிப்பாடு தான். அப்போ நிறைய உல்லாச பயணிகள் எல்லா உலகத்தில் உள்ள சகல நாடுகளில் இலங்கைக்கு வராங்க. மலையகத்தின் அழகைத்தான் நிறைய போய் பார்க்குறாங்க. மலைகள் அந்த குன்றுகளை ரசிக்கிறீங்க, அங்குள்ள ஆறுகளை, அங்குள்ள இயற்கையை ரசிக்கிறீங்க. இந்த மக்களை ஏன் பார்க்கல? இதெல்லாம் பார்த்த நீங்கள் ஏன் இந்த மக்களையும் இந்த மக்களின் வறுமையையும் ஏன் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி சம்மந்தப்பட்டு தான் இந்த பாட்டு நகருது. இந்த விஷுவலை நல்லா கவனித்தா அந்த வரிகளோட கரெக்டாக மீன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் பார்க்குறவங்க அந்த விஷுவலையும் பாருங்கள். அதில் ஒரு ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டிருக்கிறேன். அது என்னன்னா 200 வருஷமாக ஓடுறாங்க உலகத்தை அவங்களால பிடிக்கவே முடியலங்கிறது தான் அந்த தீம். ஒரு 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 கேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் இந்த விஷுவலில். அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த உலகத்தை எட்டுறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி ஓடுறாங்க முடியலை. அந்த மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி இந்த இலங்கையின் முதுகெலும்பா, பொருளாதாரத்துக்கான முதுகெலும்பா இருக்கிற அந்த குறிப்பாக அந்த கொழுந்தெடுக்கிற பெண்கள், அவங்கள ஒரு மதிக்கிற, அவங்களுடைய அந்த வழிகளை சொல்கிற ஒரு பாட்டாக தான் இது இருக்கும். இதையும் பார்க்கலாம். நானும் வளமையாக பாடல் வரிகள்னு எழுதுவாங்க, நான் அந்த பாடல் வழிகள்னு தான் எழுதியிருந்தேன். அப்போ அதை கூட கேட்டாங்க, இது என்ன பிள்ளையா எழுதிட்டீங்க, அதை லீனா போட்டுறீங்க, வரிகள் தெரிஞ்சுதான் போட்டிருக்கிறோம் வழிகள் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி அதை கூர்ந்து கவனித்து அதில் உள்ள வருத்தங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். மற்றது இதுக்கு போன பாட்டில் நான் நடித்தவங்களை சொல்ல மறந்துட்டேன். அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நடிகர் ஜெராட் அவர்கள், அவரோட கிருஷாந்தி, இவங்க 2 பேரும் இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் குட்டிஸ் ஆரம்பத்தில் முன்னுக்கு இருந்தாங்க. அப்போ அதில் 2 பேரோட பேர்
எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் ஞாபகம் இருக்க 2 பேரோட பேரை சொல்லிடுறேன். சிவநேத்ரா சுரேஷ், மற்றது நாங்கள் தோனி, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க தோனி அப்படின்னு கூப்பிடுற ஸ்டெஃப்னி, ஒசானா ஸ்டெஃப்னி. மற்றவங்களோட பேர் வேறு டக்குனு பேர் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த குட்டிஸ்க்கெல்லாம் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சூரியனை தொட்டது போலையும் பார்க்கலாம். இப்போ நிச்சயமாக, அதாவது அண்ணா கூறியது போலவே தான் அழகினை ரசிக்கின்ற நாம் அதற்குள்ளே இருக்கின்ற வலிகளையும் வேதனைகளையும் பார்க்க மறப்பது என்ன என்பதுதான் ஒரு மாபெரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதாவது பல தசாப்தங்களை தாண்டி இன்றைய நாள் வரை அந்த மக்களுடைய வாழ்வியலில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று தான் சொல்லியாக வேண்டும். இந்த பாடல் வரிகள் இல்லை, இந்த பாடல் வழிகள் மூலமாக இந்த பாடலுக்கான மிகச்சிறந்த 2 விருதுகளையும் அண்ணா பெற்றிருக்கின்றீர்கள். சிறந்த பாடலுக்கான விருது, அதே போல சிறந்த இசை. ஆமாம், இந்த கடைசியாக இந்த ரீசெண்டாக நடந்த விருதுகளில் வந்து 3 பேருக்கு சிறந்த பாடலுக்கான விருது, அதில் இந்த பாட்டுக்கும் ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. எனவே இந்த பாடல் வழிகளோடு கலந்த இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்த்து ரசிப்பதோடு மட்டுமல்லாது அண்ணா கூறியது போல இந்த பாடலினுடைய காட்சிகளையும் நன்றாக உற்று கூர்ந்து கவனியுங்கள். சூரியனை தொட்டது போல் குன்றுகளை கண்டீரே, நடுரவினிலே நிலவு தூங்கும் உச்சி மலை கண்டீரே, நீர்விழகும் கங்கையோடும் பனிமூட்டம் கண்டீரே, பசும் புல்வெளியில் உறங்காத சனம் ஒன்று இருப்பதை கண்டீரோ, மலையடி வேரினிலே லயமெனும் கூட்டினிலே மாண்டு மாண்டு நிதம் வாழும் கூட்டம் கண்டீரோ, காணலையோ சொல். சூரியனை தொட்டது போல் குன்றுகளை கண்டீரே.
உதிரம் சிந்த நாம் உணவு உண்போம். எப்படிப்பட்ட வரிகள் அண்ணா! நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை இந்த 2 வரிகளினூடாகவே உணரக்கூடிய விதத்தில் நீங்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றீர்கள். நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்து விட்டேன். அதை நான் இப்பொழுது திருத்திக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களுடைய சிரேஷ்ட இசை கலைஞர் என்றுதான் நான் உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன். அது தவறு. நான் அதை திருத்திக் கொண்டு எங்களுடைய நாட்டின் சிரேஷ்ட இசைக்கலைஞரும் விருது வென்ற பாடலாசிரியருமான திரு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தான் இன்று நட்சத்திர சந்திப்பில் எங்களோட இருக்கிறார் என்று மீண்டும் அந்த தவறினை சரி அமைத்து அறிமுகப்படுத்தி விட்டேன் அண்ணா. நாம் அடுத்ததாக அண்ணா இப்பொழுது அண்ணாவுடைய உருவாக்கத்திலான பாடல்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அண்ணா அவர்களுடைய இசைக்குழுவினை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். அதாவது லெஜண்ட்ஸ் லைவ் பேண்ட் இசைக்குழுவின் ஸ்தாபகர் நீங்கள். அந்த இசைக்குழுவினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா. அதாவது என்னோடு கிட்டத்தட்ட நான் பயணிச்ச இந்த 30 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஒன்னா இருந்த அதே கலைஞர்கள் தான் இதுல பயணிக்கிறோம். என்னன்னா நம்ம ரசிகர்கள்ட்ட நம்ம உரிமையா ஷேர் பண்ணிக்கிற எந்த தவறும் இல்லை. நான் வந்து உத்தியோகபூர்வமா எம் சிவகுமாரின் அக்னி இசைக்குழுவில் தான் தொடர்ந்து பயணித்தோம். இப்போ இந்த ரூபாணி, நேத்ரா டிவி, இங்கே எதை எடுத்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா இந்த நினைக்கிற ஒரு நீண்ட தூரம் பயணித்த இசைக்குழுவில் இந்த அக்னி இசைக்குழு. அப்போ இந்த நீண்ட தூர பயணத்தில் என்னன்னா ஒரு வயசுக்கு மேலே இந்த கருத்து வேறுபாடு முரண்பாடு அப்படிலாம் இல்லை, பாதை வேற நோக்கம் வேற அப்படிங்கிற ஒரு இது ஒன்று வரும் தானே. இப்போ என்னுடைய இந்த படைப்புகள் பார்க்க நேரம் உங்களுக்கு தெரியும், நான் வந்து முழுக்க முழுக்க கலையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ அப்படி ஒரு கட்டத்தில் வந்து சிவகுமாரை விட்டு நாங்கள் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ என்னோட சேர்ந்து தவறும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வச்சுக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு நான் முரண்பட்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. அவரு இலங்கையில் எனக்கு அன்றைக்கு அவர் சிறந்த பாடல்னா இன்றைக்கு சிறந்த பாடகர் தான். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அதனால என்னுடைய நோக்கத்தை என்னுடைய இலக்கை எட்டுறதுக்கு எனக்குன்னு ஒரு டீம். இப்போ நாங்கள் இந்த என்னது வியாபார ரீதியாகவே பயணிக்காம ஆடியன்ஸ் பல பேர் பல விஷயங்கள் இது பண்ணுவாங்க, நாங்கள் கரெக்டானதை கொடுக்கணும். அப்போ அதுக்கு தீர்மானம் நான் எடுக்கிறதுக்கு இருந்தால் தான் இது பண்ணலாம். இல்லை நீ இல்லை இதை பாருங்க இது நல்லது இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால தனியாக இயங்குறதுக்கு வந்து இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சோம், செலக்டட் ப்ரோக்ராம் தான். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க வந்து அந்த நிதானமாகவே வந்திருக்க மாட்டாங்க. வந்து அந்த அப்படியான இதுகளை அப்படியான அட்மாஸ்பியரை தவிர்த்துக்கிட்டு இந்த கலைக்கு மரியாதை கிடைக்கிற ப்ரோக்ராம் செலக்டட் ப்ரோக்ராமை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டீம் என்னுடைய ஒரு ட்ரீம் வந்து நான் என்ன சொல்றது, நான் இல்லாமல் போகிறதுக்கு முன்பு இளையராஜா சார் ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு நான் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்லாம் வச்சு ஒரு பெரிய மெகா ஷோ ஒன்று சரி பண்ணி இலங்கையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு காட்டணும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அதற்கான பிரார்த்தனைகளையும் வழங்குகின்றோம். உங்களுடைய கனவு நிச்சயமாக நனவாக வேண்டும் என்று. அப்போ அது ஒரு இலக்கு. அதுக்கு வந்து என்னுடைய கண்காணிப்பில் ஒரு டீம் இருக்கும். அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்னுடைய கனவு, அதை செய்யணும். டீம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் வேலைகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம மக்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ இப்போ எல்லாம் நேரடியாகவே சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ நாம் எங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு கணக்கு பார்க்குற இந்த என்னது எங்களுக்கு வேலை தர ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு இயக்கமோ இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கில் செலவச்சு டீமே கொண்டாந்து செய்கிறாங்க. அப்போ நம்ம திறமைகள் நாங்கள் திறமையை வந்து ஒப்பிட்டு பேசலை. ஏன்னா எங்களுக்கு ரோல் மாடல் இந்தியா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஆனால் எங்களுக்குங்கிற அடையாளம், எங்களுடைய மண்ணில் எங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறது தேவை, கண்டிப்பான தேவை தானே. இல்லைன்னா எங்களுக்கு மரியாதை இல்லை அவங்க பேரும். அப்போ ஆனால் இன்றைய நிலை இப்படி தான் இருக்குது. எங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறவங்க வந்து கோடி ரூபாய் ஈஸியாக செலவழித்து வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படிங்கிற நேரம் நிறையா இது நிறைய இடங்களில் நான் சொல்லி படப்பாயிருக்கு. அதனால் மக்களாக உணர்ந்து மாறிக்கொள்ளட்டும், அதுதான் அவ்வளோதான் நான் சொல்லலாம். நிச்சயமாக அண்ணா கூறிய ஒரு விடயம், அதாவது நீங்கள் கலையை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் இவ்வளவு நேரம் நாம் பார்த்து ரசித்த பாடல்களுக்குள்ளே நான் உணர்ந்த ஒரு விடயம் அண்ணா, நீங்கள் கலையை நோக்கி மட்டுமே பயணிக்கவில்லை. உங்கள் பாடல்கள் மூலமாக சமுதாயத்தையும்
மக்கள் சிந்திக்கின்ற விதத்தையும் இந்த இசை பாடல் என்ற ஒரு உருவாக்கத்தின் மூலமாக, ஒரு ஊடகத்தின் மூலமாக இந்த விடயங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த சிந்தனைக்காகவே உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போலத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்கின்ற ரசிகர்களிடமும் நாமும் கேட்டுக்கொள்கின்றது, நானும் ஒரு கலைஞராக கேட்டுக்கொள்கின்றது, இலங்கை கலைஞர்களுக்கான வாய்ப்பு இலங்கையில் கிடைத்தால் மட்டுமே தான் எங்களால் பிரகாசிக்க முடியும். காரணம், இந்திய கலைஞர்களுக்கு உலகளாவிய ரீதியில் அனைத்து விதமான நாடுகளிலும் அவர்களுக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, அவர்களுக்கான வியாபாரம் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நம் நாட்டு கலைஞர்களுக்கான வாய்ப்பு இங்கே மட்டும்தான் இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியினை பார்க்கின்றவர்கள், இப்படிப்பட்ட இசை நிகழ்ச்சிகளை செய்பவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய ஒரு அன்பார்ந்த ஒரு வேண்டுகோள், நம் நாட்டு கலைஞர்களுக்கு, நம் நாட்டு இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் இந்திய கலைஞர்களுக்கு கொடுக்கின்ற 10 வாய்ப்புகள் இருந்தால் அதில் ஒரு வாய்ப்பினை ஏனுமாது எங்களுடைய கலைஞர்களுக்கு தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக, எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நல்லா பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாட்டில் நம்ம மக்கள்கிட்ட நாங்கள் எங்களோட உரிமைகளை பிச்சை கேட்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. நாங்கள் நிறைய பதிவுகள்லாம் போடுவேன் முகநூலில், இது சம்பந்தமாக விழிப்புணர்வு வேண்டி. சில இடங்களில் சாத்தியப்பட்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக கடந்த தீபாவளிக்கு ஒரு தொழிலதிபர், நான் ஒரு பேரை ஏன்னா ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்கேன், தினேஷ் சிவலிங்கம்ங்கிற தொழிலதிபர் பெரிய நிறுவனம் வச்சு நடத்துகிறாரு. இந்த பதிவு பார்த்துட்டு அவர் என்னோட வயசில் குறைஞ்சவர் தான். ஃபோன் பண்ணார், அண்ணா நான் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் ஷோ செய்கிறீங்க. அப்போ முதல்ல செலக்ட் பண்ணது வந்து ஹட்டன் லொக்கேஷன். அப்போ அங்கே அந்த நமக்கான மைதானம் கிடைக்கலன்னா கொட்டகலையில் செஞ்சோம். பெரிய கோஸ்ட். அது அவளும் அவர் சொன்னார், அண்ணா இந்தியாவிலேருந்து யாரும் கூப்பிட்டு வர தேவையில்லை, ஒரு விளம்பரத்துக்காக ஒரு மீடியா ட்ரை பண்ணுங்க, விளம்பரம் போடுறதுக்கு அது சரி வரலனாக்கா க்ரௌட் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீங்கள் ஷோ செய்யுங்க, நாங்கள் நம்ம கம்பெனி ஆக்கள் வந்து நிற்போம் அப்படின்ட்டு. பெரிய கோஸ்ட் அது. மேடை பிரம்மாண்டமாக ஒரு மீடியாவில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சால் என்ன செலவாகுமோ அந்த மாதிரி பிரம்மாண்டமான மேடை, லைட்டிங், ஜெனரேட்டர், அது இதுன்ட்டு எல்லாம் போட்டு அப்படி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணினார். அப்போ அப்படியான உணர்வுள்ளவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஷோ நேரம் முதல் நாள் பெரிய மழை. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அடடா இப்போ என்ன நடக்க போகுது, ஃப்ரீ ஷோ அப்படி அப்படின்னு. கடவுளேன்னு ப்ரோக்ராம் நேரம் மழை இல்லை, ஜனங்களும் வந்தாங்க அன்றைக்கு. கொட்டகலையில் உள்ள மக்களும் வந்து கிரவுண்ட் நிறைஞ்சு. அப்போ ஏன்னா நமக்கு மரியாதை இல்லையான்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படியோ ஒரு விளம்பரங்கள் அதெல்லாம் கேட்டு ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க. அதில் நாங்கள் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தணும், எங்களுடைய லோக்கல் சாங் நாங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும். அதை நாங்கள் தனியாக இந்த இந்தியன் ஷோஸ் மட்டும், இந்த சினிமா பாட்டை மட்டும் ப்ளே பண்ணுற நேரம் சில இடங்களுக்கு நீங்கள் அதை தானே ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா மக்கள் அதை கேட்டு பாடிட்டாங்க, அதனால் அதை கொடுக்குறோம். இந்த ஷோவில் வந்து செலக்டட் நினைக்கிறேன், இந்த இலங்கை வானொலியில் உருவான சில பாடல்கள்லாம் கூட நாங்கள் லைவாக அதை ஒரு புது வடிவம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணினோம். இப்போ அதில் ஏய் மனோரன் சாருடைய இலங்கை என்பது நம் தாய் திருநாடு பாட்டு சாதாரண என்னுடைய ஃபேஸ்புக்கில் எந்தவித இந்த நாங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள்லாம் சொல்லாமல் 1 லட்சம் கடந்து போயிட்டு இருக்குது வியூவர்ஸ் என்னுடைய ஃபேஸ். நீங்கள் போய் இப்போ என்ன போய் பார்க்கலாம். அதில் பார்த்தா நிறைய சிங்கள ஆடியன்ஸ். ஏன்னா அவர் சிங்களத்தில் நிறைய பிரபலமாக இருந்தது. அவங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஷேரிங் மட்டும் 1000க்கு மேலே தாண்டி போயிருக்குது. மகிழ்ச்சி. ஏன்னா நான் எதுவுமே யார்கிட்டையும் போயிட்டு இதை பாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்க எதுவும் இல்லை, சும்மா போட்டது. அப்போ நீங்கள் இப்போ இதை பார்க்குறவங்க கூட நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் இது பண்ணி பார்க்கலாம். அது 1 லட்சம் தாண்டி போயிருக்குது. ஏன்னா இலங்கையில் வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 1 லட்சம் தாண்டி ஒரு பதிவு சும்மா போகுதுங்கிறது வந்து பெரிய விடயம். அப்போ எங்கள் நாட்டுக்கும் எங்கள் பாடலுக்கும் மரியாதை இருக்குது, அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணி கொண்டாடுறாங்கங்கிறது உண்மை. அடுத்ததாகவும் நாம் ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த பாடல் வரிகள் ஆரம்பிப்பது சிக்கு புக்கு என்று. அந்த பாடலை பார்த்துவிட்டு நாம் அந்த பாடலை பற்றி பேசுவோம். நிச்சயமாக அந்த பாடலிலும் அந்த பாடலின் உருவாக்கத்திலும் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. பாடலை பார்த்துவிட்டு அந்த சிறப்பம்சம் என்ன என்பதை பார்க்கலாம்.
சுத்தி சுத்தி பாடும் குயிலே கொட்டு கொட்டு வெண்பனியே மழையின்றி தனியே தொட்டு தொட்டு பேசும் மலரே புதிதாய் உணர்ந்தே புதினம் பகிர்ந்தே சிறகில்லாமல் நான் பறக்கிறேன் பச்சை பச்சை மலை கொழுந்தே துணிவோடு நிமிர்ந்தே எழுந்து வா மண்ணின் மனசே சோலைகள் எல்லாம் சாலையாகுதே நீர்நிலை கொஞ்சம் நிலமாகுதே வானத்தை எட்டும் மரங்கள் இல்லையே விண்ணையும் தாண்டிய கட்டிடங்களே இயற்கைகள் எல்லாம் இல்லாத போது இதயத்தில் மட்டும் மனிதங்களேது உறிஞ்சி நிலத்தில் செடி போல் கொடி போல் அந்த பறவை போல வாழ்வோம் சிக்கு புக்கு சிக்கரையிலே சில்லென்ற காற்றே சுத்தி சுத்தி பாடும் குயிலே விறகினில் வெந்த கஞ்சி கொஞ்சம் தா விரும்பிய உண்ணும் ஒரு காயும் தா வீட்டினில் வளர்த்த பசும் பாலை தா விரதமாய் ஒரு நேர பட்டினியும் தா அழகானதென்றால் அலங்காரம் தானா அறிவாளி என்றால் அகங்காரம் தானா உழைத்தே இழைத்தான் உணர்வில் அழகான் இந்த மன்னவன் போல வாழ்வோம் சிக்கு புக்கு சிக்கிரையிலே சில்லென்ற காற்றே சுத்தி சுத்தி பாடும் குயிலே புதிதாய் உணர்ந்தே புதினம் பகிர்ந்தே சிறகில்லாமல் நான் பறக்கிறேன் பச்சை பச்சை மலை கொழுந்தே துணிவோடு நிமிர்ந்தே எழுந்து வா மண்ணின் மனசே எழுந்து வா மண்ணின் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கையின் சிரேஷ்ட இசைக்கலைஞர் அதே போல விருது வென்ற பாடலாசிரியர் திரு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இப்பொழுது நான் பார்த்து ரசித்த பாடல் சிக்கு புக்கு பாடல். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த பாடலில் மிக முக்கியமான 2 சிறப்பம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று, இந்த பாடலுக்கு மெட்டு அமைத்திருப்பது எங்களுடைய சகோதர மொழியினை சேர்ந்த சிரேஷ்ட இசைக்கலைஞரான திரு சரத் டி எல்விஸ் அவர்கள் மெட்டினை அமைத்திருக்கின்றார். அதற்கான இசையினைத்தான் அண்ணா வழங்கியிருந்தார். அதே போல மிகுந்த மனக்கவலையோடு ஞாபகப்படுத்த வேண்டும், இந்த பாடல் காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய மிகவும் சிரேஷ்ட மூத்த கலைஞரான நவகம்புர கணேஷ் அவர்களை நீங்கள் இந்த காட்சியில் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக அவருடைய இழப்பும், அதாவது
எதற்குமே நிகர் செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கலைஞரும் இந்த பாடல் காட்சியில் இருந்திருப்பதும் கூட ஒரு சிறப்பம்சம்தான். இந்த பாடலை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். என்னென்ன? அதாவது சகோதர இசையமைப்பாளர் திரு சரத் டெல்விஸ் அவர்கள் வந்து என்னோட நல்ல ஒரு விருப்பமான ஒரு கலைஞர். அவர் வந்து அவருடைய நிறைய படங்களுக்கு நான் வந்து பீட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன். சில படங்களில் வந்து பாட்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அவர் பண்ணியிருப்பார், செகண்ட் பிஜிஎம் நான் பண்ணியிருக்கிறேன். இப்படி இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ அவர் விருப்பப்பட்டார் தன்னுடைய மெட்டுக்கு ஃபுல்லாக என்னுடைய இசையமைப்பு வரணும்னு சொல்லி இது பண்ணார். இப்போ இதை நான் சிங்களத்திலையும் சொல்ல ஆசைப்படுறேன். மே சிந்துவுக்கு මගේ හොඳම රිස්පෙක්ටබල් මියුසික් ඩිරෙක්ටර් සරත් ඩෙල්විස් තමයි මේක මෙලඩි එයා තමයි සර් තමයි කරේ. එයා මට රික්වෙස්ට් කරා තමිල් ස්ටයිල් එකේ මේ BGM බෑග්ග්‍රවුන්ඩ් මියුසික් ඔයා කරන්න මේ ටියුන් එක මගේ. ඒක අපේ සිංහල දෙමළ කම්බිනේෂන් එකේ ආපු සින්දුවක් මේක. ස්තුතියි සරත් ඩෙල්විස් සර්. thank you. அப்போ அவர் அப்படி ஒரு மரியாதை வச்சுருக்காரு நம்ம இசை மேலேயும் நம்ம கலைஞர்கள் மேலேயும். அப்போ அவர் வேண்டுகோளுக்கு நீங்கள் 2 பாட்டு செஞ்சோம். ஒன்று நான் விஷுவல் பண்ணிட்டேன், இன்னொன்று விஷுவல் பண்ண இருக்கு, விரைவில் நான் பண்ணுவேன். அப்படி எங்களுடைய தமிழ் சிங்கள இணைந்து வந்த ஒரு பாடலாக இது பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நவகம்புர கணேஷ் அவர்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். ரொம்ப கவலையான விஷயம், அது வார்த்தைகள் இல்லை. அவரை இந்த நேரத்தில் பார்த்ததில் மகிழ்ச்சி. நிச்சயமாக அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசியாக வேண்டும். பொதுவாக தமிழ் இசைக்கலைஞர்கள், தமிழ் பாடகர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே நவகம்புர கணேஷ் இல்லாமல் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய கேள்வி இருந்தது. பல சிங்கள தொலைக்காட்சிகளிலும் கூட அவர் பாடல்கள் பாடி, அதே போல் அவருடைய சிறப்பான ஒரு குணாதிசயம், சிறப்பான ஒரு திறன், அந்த பாடலுக்கு ஏற்ற வகையில் மிகச்சிறந்த நடன அமைப்பையும் நடிப்பையும் கூட வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் இப்பொழுது நம் மத்தியில் இல்லை. அவருக்கு எப்பொழுதுமே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாமும் இந்த நிகழ்ச்சியினூடாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது நாம் நிறைய பேசிவிட்டோம். ஆமாம், அதாவது என் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க உங்க கேள்வி மூலமா மேக்சிமம் எடுத்துட்டீங்க. அதனால இப்ப நேரமும் குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கு. அடுத்து இன்னும் சில பாடல்கள், ஏன்னா அந்த பாடல்கள் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால நாங்க வந்து டிரெக்டா ஒவ்வொரு பாட்டை அடுத்தடுத்து போடலான்னு நாங்களே டிஸ்கஸ் பண்ணி நாங்களே அந்த முடிவுக்கு வந்ததன் காரணமாக அடுத்ததாக சித்திரையோ என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை பற்றி சொல்லுங்க. இந்த பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கனடா தம்பா அப்படிங்கிறவர் தான் இந்த பாட்டு ஆரம்பத்தில், அதாவது ஆடியோ ப்ரொடக்ஷன். அவர் தான் பாடலாசிரியரும். இந்த பாடலை வந்து பிரகாஷ், இலங்கை இன்றைய யங்ஸ்டர்ஸில் நல்ல பிரபலமான பாடகர் பிரகாஷ் பாடியிருக்கார். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு. கனடாவில் இருக்க தம்பா இதை எழுதியிருக்கிறாரு, ஆடியோ ப்ரொடக்ஷன் அவர். விஷுவலுக்கு வந்து என்னுடைய நண்பர். அதை பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாட்டு டைட்டில் இதில் வராது, கனடா டு உலகம் அப்படின்னு போட்டிருந்தோம். என்னன்னா இந்த விஷுவலுக்கான ஃபண்டு கொடுத்தது வந்து உலகநாதன். ஆமா, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பிரபா அது உனக்காக செய்யறேன், இதுல இந்த இதெல்லாம் பேர்லாம் ஒன்றும் போடாது அப்படின்னு சொன்னதுனால, இருந்தாலும் நாங்கள் மரியாதை இருக்கு, அவர் உணர்வு ரீதியா செலவழிச்சிருக்காரு. அப்ப அதுக்காக அந்த இதுல வந்து கனடா டு உலகம்னு சொல்லி போட்டிருந்தோம். இவங்க எல்லாருக்கும் இந்த நன்றி. பாட்டை பார்ப்போம். இப்பொழுது அடுத்ததாக இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு சிறப்பு நட்சத்திர சந்திப்பில் சித்திரையோ பாடல். நெருப்பில் நித்திரையோ குளிரை கூட்டி வரும் முன்முகம் என் காதல் முத்திரையோ கற்பனையோ எழுதா கவிதை நீயோ என் மொழி மௌனம் என்று நடமாடும் நிஜமான ஐக்கூவோ இத்தனை நாள் நீ எங்கிருந்தாய்
மொழி மௌனம் என்று நடமாடும் நிஜமான ஹைக்கூவோ. இத்தனை நாள் நீ எங்கே இருந்தாய் புத்தகமே நீ என்னிடம் வா. நீங்கள் இணைந்திருப்பது சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறப்பு நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடலாக இருக்கின்றது. அதாவது பாத்திய சந்தோஷ் எனப்படுகின்ற மிகவும் பிரபல்யமான சிரேஷ்ட கலைஞர்களுக்குள்ளே இருக்கின்ற பாத்திய ஜெயக்கொடி அவர்கள் உங்களுடைய இசையமைப்பில் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிங்கள சிரேஷ்ட கலைஞர் தமிழ் இசையமைப்பாளருடைய பாடலில் ஒரு பாடல் பாடுவதும் கூட நிச்சயமாக ஒரு மாபெரும் ஒரு விடயம். அந்த பாடலை பற்றி கூறுங்க. இந்த பாடல் வந்து இதுவும் வந்து இந்த சமாதானம் சம்பந்தமா மொழிகள் சம்பந்தமான ஒரு பாட்டு தான். இந்த வரிகளை எழுதியிருக்கிறாரு நீலானந்தன் காசிதன் அவர்கள். இந்த பாடலை பற்றி சொல்றதுக்கு முன்னுக்கு பாத்தியா பற்றி சொல்லணும், அதுக்குரிய கடமை இருக்கிறது. என்னன்னா பாத்தியா வந்து அவர் ட்ரை பண்ண காலத்துல இருந்தே நான் எங்களுக்கு அறிமுகமானவர். அதாவது நான் ஆரம்பத்தில் 96ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு வந்து என்னுடைய ஜிங்கிள்ஸ் மீடியாஸ்க்கான ஜிங்கிள்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுற நேரம் அந்த ஸ்டூடியோவுக்கு பாத்தியாவும் சந்தோஷம் மோட்டர் பைக்கில் வருவாங்க. வந்து அவங்க அப்போ தான் ஆரம்பிக்கிற டைம். அப்பையிலேருந்தே எனக்கு எங்களுக்கு அறிமுகம். பாத்தியா அவருடைய ஃபர்ஸ்ட்டு ஆல்பம் அதுலாம் வந்து இந்த பின்னுக்கு வர ஹம்மிங்ஸ்லாம் நிகழ்ச்சி தான் நிறைய பாடியிருக்காங்க. மற்றது நிறைய அவருடைய ஸ்டூடியோவில் அவருக்கு நான் இந்த தமிழ் தாள வாத்தியங்கள் சம்பந்தமான இதுகள்லாம் பண்ணியிருக்கேன். அவருக்கும் நிறைய லிரிக்ஸ் எழுதியிருக்கிறேன். அப்படி நல்ல இது இருக்குது. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் வார்னர் இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சிங்கள நல்ல ஒரு பிரபல்யமான ஒருத்தர் இது பண்ணணுன்னு. அப்போ நாங்கள் அவங்க காசெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ பாத்தியா அவனுங்கன்னு அப்போ அவர்கிட்ட போயிட்டு இப்படி விஷயத்த சொன்னோன்னா அப்போ அவர் வெளியில் பாடுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட ப்ரொடக்ஷன் தவிர வெளியில் பாட மாட்டாங்க. அப்போ இது எங்களுடைய விஷயம் அப்படிங்கிறதுனால பிரத்யேகமாக அவர் வந்து பாடினார். ஒரு பைசா காசு வாங்கலை. நான் சிங்களத்தோட காசு சொல்லுங்க. ඊළඟ සින්දු බාතියා සන්තෝෂෙන් බාතියා ජයකොඩි මට එයා කියපු සින්දු මේක. බාතියා කියන්නේ මගේ හොඳම යාළුවා. මේ සින්දු මම රික්වෙස්ට් කරා. ඒගොල්ලන් සාමාන්‍යයෙන් ඒගොල්ලන්ගේ ප්‍රොඩක්ෂන් නැතුව එළිය විලා ඒගොල්ලන් සින්දු කියන්නේ නැහැ. ඒගොල්ලන් පටන් ගත්ත කාලේ ඉඳලා මමත් ඒගොල්ලන්ට හොඳම යාළුවා. එයාත් එක්ක ගොඩක් වැඩ කරලා තියෙනවා. ඒ රෙස්පෙක්ට් එක තවත් එයා තියාගෙන ඉන්නවා. ඒකයි මේක මම රික්වෙස්ට් කරාන් පස්සේ එයා සත්ත එකක් සල්ලි ඉල්ලුවේ නැහැ. ප්‍රභා මම ඔයාට මොනාරි කරන්න ඕනේ කියලා මම හිතාගෙනම හිටියා. මේක තමයි හරි සිටුේෂන්. මම මේක ඇවිල්ලා ඔයාට කියනවා ඔයා සත පාක් මට දෙන්න එපා. මම විෂුවල් එන්න. அவர் விஷுவலுக்கும் வந்தார். தேங்க்யூ பாத்தியா அண்ட் சந்தோஷ் தென்னட்டமா மம ஸ்தூதி மே சிந்து பலமு. அப்போ இந்த பாட்டு வந்து அப்படி ரொம்ப வந்து அவருக்கு வெளியில் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் செய்யறதுக்கான டைம் இல்லை, ரொம்ப பிஸி அவர். அப்போ அவரோட ஸ்டூடியோலேயே அந்த டைமை கொடுத்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவங்க எவ்வளோ பரபரப்பான சூழல் இருக்காங்கிறது தெரியும். என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுங்கிற நேரம் வந்து நாங்கள் தமிழ் சிங்களம் எவ்வளோ அன்பாக இணைஞ்சு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்குள்ள எவ்வளோ நட்பு இருக்குங்கிறது வந்து இது உதாரணம். மக்களும் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ நார்மலாக நான் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த இனவாதம்லாம் ரொம்ப குறைவு, அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகணும். அதுக்கு தான் இந்த பாடல். அடுத்ததாக பாத்திய ஜெயக்கொடி பாடிய மிகவும் அருமையான ஒரு சகோதர மொழி பாடலை அடுத்து பார்க்கலாம். Pavasa rasa kata mumuna hada basakin senehe bidua rene
එකසේ එක අහසේ පෙළෙනා සිතිවිල්ලෙන් විගසින්නත් නිදී භාෂා බැමි විදදා පෙමින් පිරුණු ගීතිකා අපේ හැඟුම් තමයි දෙදුන්නේ ලෙක පාටින් ඉත් පාට කරලා සියොතුන්සේ පාවි පාවි බෙදමු ආදරේ පාටු හැඟුම් සිරගෙයින් යමු ආකාසේ භාෂා පැමි බිඳදා අවසා රස කතා මුමුණා හද බසකින් සෙනෙහේ විහිදුවා රැනේ යමු ඉගිලි එකසේ එක අහසේ පෙළෙනා සිතිවිල්ලෙන් විගසින්නත් නිදී භාෂා බැමි විදදා மொழிகள் எனப்படுகின்ற தடைகளை நீக்கி நாம் ஒன்றாக இணைவோம் என்பதுதான் அந்த பாடலுடைய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. பாஷை என்பது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் எந்த ஒரு தடையாகவும் அமையக்கூடாது என்பதுதான் அந்த பாடலின் ஊடாக நாம் சொல்ல வருவது இல்லையா? அடுத்ததாக இன்றைய இந்த சிறப்பு நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியின் இறுதி பாடல், அந்த பாடலை பற்றி கூறுங்கள். இந்த பாடல் தேசம் அழகு தேசம், நம்ம இலங்கையை பற்றியும் குறிப்பாக மலையகம், அதில் மலையகம் சம்பந்தமான ஒரு கன்செப்ட் இருக்குது. இந்த பாடல் வந்து வரிகள் வந்து இலங்கையின் என்னது புகழ்பூத்த எங்களுக்கு ஒரு முன்னாள்னா அவர் இன்று நம்ம நாட்டில் இல்லை, வெளியில் இருக்கிறாரு, இரட்டைப்பாதை சேகர். இலங்கை வானொலியில் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. அவரை நாங்கள் தேடி பிடிச்சி எழுத வச்சோம். இரட்டைப்பாதை சேகர்னா அழகாக அந்த வரிகள் எழுதியிருந்தார். இந்த பாடலை வந்து பிரகாஷ் பிரகாஷ் பாடினார், ரொம்ப அருமையாக பாடி கொடுத்துருக்கிறாரு. மற்றது இதுலேயும் இந்த தேயிலை தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயங்களும், இலங்கை ஒரு அழகான நாடு, இதன் முன்னேற்றம், மற்றது இதில் தோட்டத் தொழிலாளர்களுடைய வறுமை, இந்த கொழுந்து சம்பந்தமான இதன் முக்கியத்துவம், இதுகள் வந்து இந்த பாட்டிலையும் இருக்குது. இதை பார்க்குற நேரம் ஆடியன்ஸ்க்கு விளங்கும். ஆமா, முதலில் கூறியது போலவே கருப்பையா பிள்ளை பிரபாகரன் என்ற கலைஞர் வெறுமனே கலையை நோக்கிய பயணத்தை மட்டும் தன் பாடல்களினூடாக எடுத்து செல்லவில்லை. சமுதாய நோக்கத்திற்காகவும் சமுதாய எழுச்சிக்காகவும் எங்களுடைய நாடு சம்பந்தமாக மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகவும் தான் தன்னுடைய பாடல்கள் மூலமாக இப்படிப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாடலின் மூலமாக, பாடல் வரிகள் மூலமாக. அடுத்ததாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடல் காத்திருக்கின்றது, தேசம் அழகு. கைகள் உழைத்த கைகள் மண்ணில் சிந்தும்
தலைமுறை தலைமுறை தவிக்குதே நியாயமா? மொழியின் தாய் எங்கள் தமிழ் மொழியே, உலகின் தொன்மையாம் செம்மொழியே. எமது தாய் தந்தை நாப்பழக்கம், அரச பயன்பாட்டில் ஏன் முடக்கம்? உரிமைகள் என்பதை பறிகொடுத்து உணர்வின்றி வாழ்வது பெருங்கொடுமை. அவரவர் மொழிக்கென வழி கொடுத்து அரவணைப்பதுவே மண் பெருமை. இனி ஒரு விதி செய்வோம் வருகவே. தேசம் அழகு தேசம் நமது அன்னை தேசமே. தமிழை கற்றோர்க்கு சிறப்பு இல்லை, தடைகள் பல நூறு விடைகள் இல்லை. எடுத்துச் சொன்னாலும் புரியவில்லை, கொடுத்த கையூட்டு கணக்கில் இல்லை. தோட்ட தொழிலாளர் அடிமைகளா, தோளில் உருவான உடைமைகளா? பேச தெரியாத ஊமைகளா, அவர் பாஷை புரியாத சாமிகளா? இனி ஒரு விதி செய்வோம் வருகவே. தேசம் அழகு தேசம் நமது அன்னை தேசமே. இயற்கையின் அனைத்திலே சிலிக்குதே தேகமே. கைகள் உழைத்த கைகள் மண்ணில் சிந்தும் பாசமே. உலகெனும் அரங்கிலே உயரத்தில் தரம் ஏறுமே. ஆயினும் இதுவரை அடிமையின் நிலையிலே தலைமுறை தலைமுறை தவிக்குதே நியாயமா? இன்றைய தினம் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக இணைந்து ஒரே எதிர்பார்ப்போடு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டினை வெகு விமர்சையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நாம் நேத்ரா டிவியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த சிறந்த நாளில் சிறந்த ஒரு கலந்துரையாடலாக அமைந்த இந்த விசேட நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களுடைய இலங்கை இசைத்துறையின் சிரேஷ்ட இசையமைப்பாளர் விருது வென்ற பாடலாசிரியரான திரு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய ரசிகர்கள் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய பாடல்கள் மூலமாக நீங்கள் மென்மேலும் சிறப்பாக வழங்கியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு நன்றி. அதாவது இந்த நேர்காணலை ரொம்ப சிறப்பாக செஞ்ச நிரஞ்சனி உங்களுக்கும் நான் கேட்டுக்கிட்டபடி இந்த இப்படி நிகழ்ச்சி செய்வோன்னு ஜாஃபிர் அண்ணா என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இந்த 20-30 ஆண்டு காலத்தில் அவர் இந்த சேனலுக்கு வந்த காலத்துலேருந்து எனக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்திருக்கிறாரு. எம்ஏ ஜாஃபிர் அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. இன்றைய தினம் இந்த சிறப்பு நட்சத்திர சந்திப்பு நிகழ்ச்சியினை தயாரித்து வழங்கிய எங்களுடைய சிரேஷ்ட தயாரிப்பாளர் ஜாஃபிர் மற்றும் அவருக்கு உதவிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இதே போல இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நானும் உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நிரஞ்சனி சண்முகராஜா. நன்றி, வணக்கம்.